Hello viewers, welcome to my desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா. இந்த ரெசிபியை நீங்க பேஸா வச்சுட்டு எந்த வெரைட்டி ஆஃப் பாஸ்தா வேணா ஆட் பண்ணலாம், லைக் மேக்கரோனி, ஸ்பெகெட்டி, பென்னி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்போ ஷேப்ட் பாஸ்தா. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க சிலிண்ட்ரிக்கல் கோன் ஷேப், ஸ்பைரல் இல்ல எனி அதர் டிசைன் ஷேப் ஆட் பண்ணலாம். இது ஒரு குயிக் லஞ்ச் பாக்ஸ் ஆர் டின்னர் ரெசிபி. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதி வரும்போது பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சமாக ஆயில், ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதில் 1 கப் அளவு பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இந்த குவான்டிட்டி ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதி வரும்போது தான் பாஸ்தா ஆட் பண்ணணும். இப்போ இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம், இது கூட பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு வெங்காயம் நல்லா குக் ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை உடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி டபுள் த குவான்டிட்டி இருக்கணும். 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 4 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சமாக கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணுறது உங்கள் ஆப்ஷன் தான். இதுக்கு சாய்ஸ்க்கு காலிஃப்ளவர், கேப்சிகம், ப்ராக்கலி, பன்னீர், மஷ்ரூம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி ஓரளவுக்கு வதங்கின பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள். இது இந்தியன் ஸ்டைல் இருந்தாலும் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் ரெட் சில்லி சாஸும் கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு அப்போ காய்கறி நல்லா குக் ஆகிடும். இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கார்னர்ஸில் எண்ணெய் பிரிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ண பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 to 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஆரிகனோவும் ஆட் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மினிட்டுக்கு இருக்கட்டும். ஸோ பாஸ்தாக்குள்ளே எல்லா மசாலாவும் நல்லா இறங்கும். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான மேக்கரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கடஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.